இங்க ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருப்பாளா, அப்ப இந்த பொண்ணோட கால்ல ஒரு வயசான பாட்டி வந்து விழுந்துருவாங்க. உன் கால புடிச்சு நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என் பேர என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேர எங்கன்ட்டு பார்த்தா பக்கத்துல ஸ்ட்ரெச்சர்ல தான் இருப்பாரு. என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு கேட்கிறப்போ, பேர வந்து கோமால இருக்கிறான். ஆனா இந்த மாதிரி கோமால இருக்கிறவனை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோயா அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சுவாங்க. பேரன் கோமாலலாம் இல்ல, சும்மா கோமால இருக்க மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்கிறான். இப்ப இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இவனை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, இவன் வாழ்றதே வேஸ்ட் அப்படின்ட்டு போட்டு அவரை போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணும் சரி, உங்களை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவங்க மேல பாவப்பட்டெல்லாம் ஒன்றும் ஒத்துக்கல. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும். வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப தொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால யாராச்சும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்ட்டு தான் இப்போ இவருக்கு ஓகே சொல்லியிருப்பா. இப்போ பேரனும் பாட்டியும் பிச்சைக்காரங்க மாதிரி தான் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. பேரனை வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தா நல்ல லக்ஸரி கார் வந்திருக்கும். எப்படி இது, இவங்களே காசு இல்லாம ரோட்டோரமா உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எங்க இந்த லக்ஸரி கார் வந்திருக்கும் அப்படின்னு தான் இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போதான் தெரிய வரும், இப்போ இவங்க ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் கிடையாது, நல்ல பணக்காரவங்க தான். இந்த பாட்டிக்கும் அவங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை தான். ஆனா பேரன் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால பாட்டி வந்து அவங்களோட பாடி கார்ட்ஸ்லாம் அனுப்பி அவனை கட்டி போட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவர் ஸ்ட்ரெச்சர்ல நல்லா கட்டிட்டதுக்கு அப்புறமா அவரோட வாயிலையும் டேப் போட்டுருவாங்க. நம்ம இவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு தெரிஞ்சா நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்க காசுக்காகவே கல்யாணத்துக்காக ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம ட்ரூவா காசுக்கெல்லாம் ஆசைப்படாத ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வேஷமே. இந்த பொண்ணுகிட்டே இவங்க இன்னும் கோமால இருக்கிறதா தான் சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ கல்யாணமும் ஆகிருச்சு. அவரோட முகத்தை இந்த பொண்ணு முழுசா கூட பார்த்துருக்க மாட்டா. கல்யாண போட்டோ கூட ரெண்டு பேரையும் அப்படியே படுக்க வச்சு எடுப்பாங்களா. இப்போ அது பார்க்கறதுக்கு என்னமோ உட்காந்துட்டு எடுத்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஜாப் ஆஃபர் கிடைச்சிருக்கும் ஒரு கம்பெனியில். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து கிளீனர் வேலை கிடைச்சிருக்கும். அந்த கம்பெனி வேற யாரும் கிடையாது, இவங்களோட கம்பெனி தான். இவளை கூடவே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுனால தான் அவங்களோட கம்பெனிலேயே சொல்லி இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துருப்பாங்க.